Hi friends, welcome to PKR Excellent English course. இன்னைக்கு கிளாஸில் we are going to clear about verb. Verb என்பது என்ன? What is verb? Verb is a word which says about noun. அதாவது ஒரு பெயர்ச்சொல்லினுடைய செயல், ஒரு பெயர்ச்சொல் என்ன வேலையை செய்கிறது, செயலை பற்றி குறிப்பது தான் verb என்பது. ஒரு சென்டென்ஸில் we have already seen subject, verb, object, இப்படி வேரியஸ் பார்ட்ஸ் இருந்தால் தான் ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் subject is very easy to understand. Subject என்பது name of the person, name of the place, name of the things or pronouns, இப்படி ஏதோ ஒரு வேர்டை சப்ஜெக்டாக பயன்படுத்திக்க போகிறோம். இட் இஸ் வெரி கிளியர். அதே போல் ஆப்ஜெக்ட் என்பது இட் இஸ் ஆல்சோ எ நவுன் ஆர் ப்ரொனவுன். அது ஒரு நவுன், அது பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயர்ச்சொல், அவ்வளோதான். பட் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும் பொழுது வேர்பு, அதாவது வினைச்சொல் கரெக்ட் ஃபார்மேஷனில், அதாவது கரெக்ட் டென்ஸில் இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். we have seen already there are 4 types of verbs. அதாவது வினைச்சொற்களை, செயலை குறிக்கக்கூடிய அந்த வினைச்சொற்களை 4 வகையாக பிரிக்கலான்றதை பார்த்துருக்கோம். பி ஃபார்ம் வேர்ப்ஸ், ஹேவ் ஃபார்ம், மெயின் வேர்ப்ஸ் அண்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ், இப்படி 4 வகையாக பிரிக்கலாம். அதில் பி ஃபார்ம் வேர்ப்ஸ், பி என்பது தான் எல்லாவற்றுக்கும் பேசிக் வேர்பாக இருக்கிறது, அடிப்படையான வேர்பாக இருக்கிறது. பி ஃபார்ம் வேர்ப். ஆக்சுவலாக பி என்பதற்கு இரு என்ற மீனிங், பி என்பது இரு என்ற மீனிங்கில் வருகிறது. அது யூஸ் பண்ணுற டென்ஸை பொறுத்து, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், அதில் யூஸ் பண்ணுற டென்ஸை பொறுத்து இருக்கிறேன், இருக்கிறது, இருக்கிறோம் அப்படின்னு வந்து ப்ரெசன்ட்ல வரும். இதையே இருந்தது, இருந்தார்கள், இருந்தேன் அப்படின்னு வரும்போது பாஸ்ட் டென்ஸ் மீனிங்கில் வரும். அதுவே இருப்பேன், இருக்கும் எப்படி வந்துச்சுன்னா ஃப்யூச்சர் மீனிங்கில் வரும். தட்ஸ் ஆல். ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரில் அதை யூஸ் பண்ணும் பொழுது அதனுடைய அந்த காலங்களுக்கு ஏற்ப அந்த வேர்பினுடைய சவுண்டு மாறிக்கொள்ளும். தட்ஸ் ஆல். இதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நாம் we have to clear about பி ஃபார்ம் வேர்ப்ஸ், அதாவது how to use பி ஃபார்ம் வேர்ப்ஸ் in correct order அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பி ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ப்ரெசண்டில் am, is, are, இது உங்களுக்கு தெரியும். பி ஃபார்மில் ப்ரெசண்டில் am, is, are அப்படின்னு 3 வேர்பாக பிரிக்கிறோம். இதே பாஸ்ட் டென்ஸில் was, were அப்படின்னு சொல்லி 2 எடுத்துக்கிறோம். இதே ஃபியூச்சரில் எடுத்துக்கும் போது shall be and will be அப்படின்னு சொல்லி 2 எடுத்துக்கிறோம். ஸோ ப்ரெசண்டில் am, is, are, இதே பாஸ்டில் was, were, ஃபியூச்சரில் shall be and will be. இப்போ ஒரு சென்டென்ஸை நாம் ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ஒவ்வொன்றிலையும் இந்த பி ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது ப்ரெசன்ட். நான் ஒரு ஆசிரியர் என்பது என்ன? ப்ரெசன்ட்டில் ஐ ஆம் ஒர்க்கிங் ஆஸ் ஏ டீச்சர். இப்போ நான் ஒரு டீச்சராக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஐ ஆம் ஏ டீச்சர். ப்ரெசன்ட்டில் அதை சொல்லுகிற போது ஐ ஆம் ஏ டீச்சர். இதையே ஒன்ஸ் நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன், ஐ ஆம் ஏ டீச்சர், ப்ரெசன்ட்டில் சொல்கிற போது ஐ ஆம் ஏ டீச்சர். இதே நான் ஒன்ஸ் ஒரு ஆசிரியராக இருந்தேன், அதை சொல்லும்போது என்ன சொல்லணும்?
அது முடிந்து போன செயல். அப்போ ஐ வாஸ் ஏ டீச்சர், ஐ ஆம் ஏ டீச்சர் என்பது என்ன ஆயிடுது? பாஸ்ட் டென்ஸில் ஐ வாஸ் ஏ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன். எப்போ? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். ஐ ஹாவ் ரிட்டையர்டு ஃப்ரம் மை சர்வீஸ், நான் இப்பொழுது என்னுடைய சர்வீஸிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன். ஸோ நான் ஆசிரியராக ஒரு காலத்தில் இருந்தேன்னு சொல்கிற பொழுது ஒன்ஸ் ஐ வாஸ் ஏ டீச்சர், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஐ வாஸ் ஏ டீச்சர். அல்லது இப்படி கூட சொல்லலாம், ஐ வாஸ் ஏ டீச்சர் லாஸ்ட் இயர், நான் கடந்த ஆண்டு ஒரு ஆசிரியராக இருந்தேன், இப்பொழுது இல்லை. ப்ரெசன்ட்டில் சொல்கிற போது ஐ எம் ஏ டீச்சர், இதையே பாஸ்டில் சொல்கிற பொழுது ஐ வாஸ் ஏ டீச்சர். இதை ஃபியூச்சரில் சொல்கிறோம். இப்போ நம்ம ஐ ஆம் அண்டர் ட்ரைனிங், ஐ ஆம் அண்டர் டீச்சர் ட்ரைனிங். இப்போ நான் ஒரு ஆசிரியர் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் நான் ஒரு டீச்சராக இருப்பேன். ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் இயர் ஒரு டீச்சராக இருப்பேன்னு சொல்கிறத எப்படி சொல்லணும்னா ஐ வில் பி எ டீச்சர் நெக்ஸ்ட் இயர், ஐ வில் பி எ டீச்சர் நெக்ஸ்ட் இயர். இப்போ ப்ரெசண்ட்டில் சொல்கிற பொழுது ஐ எம் ஏ டீச்சர், இதையே பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது ஐ வாஸ் ஏ டீச்சர், ஃபியூச்சரில் சொல்கிற போது ஐ வில் பி எ டீச்சர். இதுதான். இதையே வேறொரு சப்ஜெக்ட் எடுத்துக்குவோம். இப்போ வீன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். வி நாங்கள், இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம், நாங்கள் நண்பர்களாக இருக்கோம். அட் ப்ரெசன்ட் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது நண்பர்களாக இருக்கிறோம். எப்படி சொல்லணும்? அட் ப்ரெசன்ட் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இதையே இப்போ நாங்கள் நண்பர்கள் இல்லை, ஒரு காலத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நண்பர்கள் இல்லை, ஒரு காலத்தில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அப்படிங்கிறத வி வேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசன்ட்டில் சொல்கிற போது என்ன சொல்கிறோம்? வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா இப்பொழுது நண்பர்களாக இருக்கிறோம். இதையே பாஸ்ட் டென்ஸில் சொல்கிற பொழுது வி வேர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நண்பர்களாக இருந்தோம், ஒரு காலத்தில் நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். ஒன்ஸ் வி வேர் ஃப்ரெண்ட்ஸ். இதையே ஃபியூச்சரில் சொல்கிற போது வி ஷெல் பி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வில் பி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் ஆர் நெக்ஸ்ட் இயர் ஆர் நெக்ஸ்ட் மந்த். நாங்கள் அடுத்த ஆண்டு நண்பர்களாக இருப்போம், அடுத்த வாரம் நண்பர்களாக இருப்போம். வி வில் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இப்போ தே வச்சு பண்ணணும்னு வச்சுங்களேன். அவர்கள் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா, இந்த பர்சனில் சொல்கிற பொழுது தே ஆர் பிளேயர்ஸ், தே ஆர் கிரிக்கெட் பிளேயர்ஸ் சொல்கிறோம் இல்லையா? அவர்கள் வந்து இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்காங்க. அப்போ எப்படி சொல்லணும்? தே ஆர் கிரிக்கெட் பிளேயர்ஸ், தே ஆர் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அட் ப்ரெசன்ட். இதையே அவர்கள் ஒரு காலத்தில் பிளேயர்ஸாக இருந்தாங்க, கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருந்தாங்கன்னு சொல்கிறப்ப தே வேர் கிரிக்கெட் பிளேயர்ஸ், தே வேர் கிரிக்கெட் பிளேயர்ஸ். ப்ரெசன்ட் சொல்கிற பொழுது தே ஆர் கிரிக்கெட் பிளேயர்ஸ். ஃபியூச்சரில் பாஸ்டில் சொல்கிற பொழுது தே வேர் கிரிக்கெட் பிளேயர்ஸ். இதையே எதிர்காலத்தில் அவங்க பிளேயர்ஸாக இருப்பாங்க, எதிர்காலத்தில் அவங்க கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. அது எப்படி சொல்கிறது? தே வில் பி கிரிக்கெட் பிளேயர்ஸ், தே வில் பி கிரிக்கெட் பிளேயர்ஸ். இப்போ ப்ரெசன்ட்டில் சொல்கிற பொழுது தே ஆர் கிரிக்கெட் பிளேயர்ஸ். பாஸ்டில் சொல்கிற பொழுது ஒரு காலத்தில் அவங்க இருந்தாங்க, தே வேர் கிரிக்கெட் பிளேயர்ஸ். இதையே ஃபியூச்சரில் இருப்பாங்கன்னு சொன்னால் தே வில் பி கிரிக்கெட் பிளேயர்ஸ். இப்படி இதே போல் ஒவ்வொரு சென்டென்ஸையும் நாம் பி ஃபார்ம் வச்சு ப்ரெசன்ட்டில் ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணணும், பாஸ்டில் வாஸ் அண்ட் வெர் யூஸ் பண்ணணும், ஃபியூச்சர்னு வருகிற போது ஷல் பி ஆர் வில் பி யூஸ் பண்ணணும். வெரி சிம்பிளாக சென்டென்ஸ் தயார் பண்ணக்கூடியது பி ஃபார்மில் தான். இந்த பி ஃபார்ம் வெப் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கிளியர் ஆகிட்டுன்னு சொன்னோம். வி கேன் மேக் மெனி சென்டென்சஸ், we can make many sentences easily. ரொம்ப ஈஸியாக நாம் வாக்கியங்களை அமைக்க முடியும். இட் இஸ் த பேசிக் verb. பி ஃபார்ம் என்பது தான் அடிப்படையான verb. இதை போல் நெக்ஸ்ட் வர கிளாஸில் ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஹவு டு யூஸ் ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ஸ் என்பதை பற்றி we will see in the next class. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இதை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து நம்முடைய பிகேஆர் எக்ஸல் இங்கிலீஷ் கோர்ஸுங்கிற இந்த கிளாஸை கண்டினியூவாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ் ஈஸிலி. உங்களால் ஆங்கிலத்தை ரொம்ப சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும். ஐ ஆம் ஷூர் அபவுட் இட். நான் நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன். இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். Definitely it will be very much useful for you. தொடர்ந்து கவனியுங்கள். Thank you.